சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரத்சந்திராவுக்கு கான்சியஸ் வந்ததுமே பூமி தான் அவரோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷ்னலா பேசிக்கிட்டு இருக்க. அப்போ பூமி சரத்சந்திரா கிட்ட அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அபூர்வா ரொம்ப பயந்து போய் அப்படியே அவங்க ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. சரத்சந்திராவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டா மாதிரியும் அவர் கோபத்தில் நேராக போயிட்டு நீ தானே என்னோட சோபா சந்திராவை கொன்ன அப்படின்னு சொல்லி அபூர்வாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களே வந்துட்டு வேண்டாம் விடுங்க விடுங்கன்னு அப்படின்னு கத்துற மாதிரி அவங்களே அவங்க கழுத்தில் கையை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சரத்சந்திரா அபூர்வா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மல் ஆகுறாங்க. பூமி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க. சரத்சந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்துட்டு அப்படியே மயக்கம் வந்துடும். மயங்கி விழுந்துருவாரு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இனிமே அந்த விஷயத்தை பத்தி சும்மா கேட்காதீங்க, அப்படி கேட்டிங்கன்னா திரும்பவும் அவர் கோமாக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இன்னொரு பக்கம் செர்ரி ககன் கிட்ட அவருக்கு கான்ஷியஸ் வந்த விஷயத்த வந்து சொல்ல இதை கேட்டு வந்துட்டு ககன் கண்டிப்பாக வந்துட்டு எங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பூமி வந்துட்டு என்னோட அப்பாவுக்கு சுயநினைவு வந்ததுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான். இப்போ அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல செர்ரி வந்துட்டு ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கு முன்னாடினாலும் அந்த கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனால் இப்போது மாமாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு, அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா என்னெல்லாம் எனக்கு தெரியல, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதுக்கு வேற ஒரு ஐடியாவை தான் யோசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் சரத்சந்திராவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு பூமியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அங்கே நட்சத்திரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா கிட்ட போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, அம்மா என்னோட அடையாளமே போயிடுச்சு, இந்த வீட்டோட ஒரே வாரிசு நான் தான் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ என்னோட அடையாளமே போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு லேடி அங்கே வருவாங்க. அங்கே வந்து சரத்சந்திரா கிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு சுயநினைவு வந்தது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்துட்டு சோபா சந்திரா இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து பூமியை பற்றி சொல்லலான்னு வராங்க. அபூர்வா செட் பண்ண ஆள் தான் அவங்க வந்து சரத்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கோமாவில் இருந்தப்போ என்னென்னவோ நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒரு நைட் ஃபுல்லாக வந்துட்டு பூமி அந்த ககன் கூட இருந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மாமா, அன்னைக்கு அவள் வந்துட்டு ககனை லவ் பண்ணுறாள் அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல பூமி ஒரு பக்கம் எதுக்காக இந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு வந்து பூமி வந்து சொல்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு இங்க பாருங்க உங்களோட குடும்ப மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ சரத்சந்திரா என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க கோமால இருந்தப்போ வந்துட்டு நிறைய விஷயம் நடந்துருச்சு, அந்த ககன் கூட பூமி வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லா ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்ல வந்து தங்கியிருந்தான், மறுநாள் அது எல்லா நியூஸ்லயுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த மீடியாவில் வந்த அந்த நியூஸ் அப்படியே வந்துட்டு அதை வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் ஒரு பக்கம் சரத்சந்திராவை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. பார்த்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு அந்த ககனோட வேலை தான், இப்படியெல்லாம் பண்ணால் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட சொத்தெல்லாம் வந்து அபகரிக்கலாம் அப்படின்னு அவன் பார்க்குறான். அப்போ தானே இந்த மாதிரிலாம் பண்ணாதானே பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சொத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே சரத்சந்திரா ரொம்ப கோவப்பட்டு நீ சொல்கிறது கரெக்டு தான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ககனை ஷூட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ரொம்ப கோவமாக போக அப்போ கிருஷ்ண பிரசாத் வந்து அவங்கள வந்து தடுக்கிறாங்க. உங்களோட கோபமா வந்து ககன் மேல தானே, அந்த நியூஸ் அந்த மாதிரி வந்ததுனால தானே நீங்க இப்படி எல்லாம் வந்து கோவப்படுறீங்க, அந்த நியூஸை போட வச்சதே நான் தான், அதுக்கு காரணம் நான் தான், ககன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாத் வந்து சொல்றாங்க. உடனே அபூர்வா என்ன கிருஷ்ண பிரசாத் உன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், அந்த நியூஸ் வந்ததுக்கு காரணமே நான் தான், அது எல்லாமே தற்செயலா நடந்ததுதான், வேணும்னே அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி தனியாலாம் இல்லை அப்படின்னு சொல்ல அபூர்வா வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நயனியை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பிடிச்ச அந்த ரவுடியை வந்துட்டு அடித்து உண்மையை வந்து வர வைக்க சொல்லி
அவங்க வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையை சொல்லாதனால அவங்கள பயமுறுத்துறதுக்காக உன்னை நான் என்கவுண்டர் பண்ண போகிறேன், வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை அங்கேருந்து வேறு இடத்துல ஜீப்புக்கு கூட்டிகிட்டு வரலான்னு வெளியில் வரும்போது அங்கே கமிஷனர் வந்துட்டு நயனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இதனால நயனி வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. பூமிக்கிட்ட இதை பற்றி சொல்லி நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நயனி வந்து கிளம்பிடுறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயத்தை வந்து கிருஷ்ணபிரசாத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் பற்றிலாம் வந்துட்டு அந்த இடத்துல அபூர்வா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த ரவுடி வாயை திறந்திருந்தா, நயனி மேடம் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நீ பேசியிருக்க மாட்டேன், நீ அமைதியாக இருந்துடு, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அபூர்வாவை கிருஷ்ணபிரசாத் வந்து பேசுகிறாரு. உடனே சரத்சந்திரா, என்ன கிருஷ்ணபிரசாத், என்கிட்ட வாங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையா? இந்த மாதிரி பேசி தானே நான் வந்து அன்னைக்கு உன்னை அடித்தேன், திரும்பவும் நீ அதையே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ கிருஷ்ணபிரசாத் வந்துட்டு ககன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அன்னைக்கு அந்த நியூஸ் வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் கிருஷ்ணபிரசாத் ரொம்ப கோவத்தில் இருப்பார். இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.